ஹாய்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சீங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க. நம்ம வந்து ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா சார்ட்ஸ்ல வந்து லெமன் சாதம் செஞ்சிருந்தோம்மா. அதை பார்த்துட்டு லெமன் சாதம் வீடியோ போடுங்கம்மான்னு கேட்டிருப்பீங்க போல. எப்படியும் மறந்துட்டேங்கம்மா, அதை எப்படி விட்டதே தெரியல. சரி, அதுதான் இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருள் தான்ப்பா எடுத்து வச்சுன்னு இருக்கிறேன். சாரிங்கம்மா, எப்படியும் மறந்துட்டு பார்க்காம விட்டுட்டு இருக்கிறோம், கவனிக்காம. சரிம்மா, அடுப்புல என்னம்மா? அடுப்புல அதை அது தொட்டுக்கிறதுக்கு புரியலா? உருளைக்கிழங்கு உனக்கு இந்த மாதிரி பெருசு பெருசா ரவுண்ட் ரவுண்டா போட்டா கேப்பி தோலோடு கூட. ஆமாமா, சூப்பர்மா. அந்த மாதிரி பண்ணிக்கலாம், தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு. அத ஒரு பக்கம் வெந்துருக்குது, நம்ம இது செய்ய ஆரம்பிச்சலாமா? சரிம்மா, அது வீடியோ எல்லாம் இல்லையாமா? அது இன்னொரு நாளா? அது வெந்துன்னு கிட்டப்பா, தாளிச்சு விட்டுட்டு நீ வர லேட் ஆயிடுச்சுன்ட்டு. சரி சரி, வேகட்டும். நம்ம அதுக்குள்ள இதை ரெடி பண்ணலாமா? சரிம்மா. சரிப்பா. 2 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கீங்களாமா இதுக்கு? நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம்ப்பா. நான் இப்ப 2 எடுத்து வந்து இங்க வச்சுக்கிறேன். சூப்பர்மா. நம்ம இப்ப என்ன பண்றோம், இதை மூடி வச்சுட்டு இங்க செய்ய ஆரம்பிச்சிடலாமா? பாத்துடலாமா. இட்லி கொண்டா முடியாவே யூஸ் பண்ணிடுறீங்க போலயமா? முடியற எனக்கு இதுக்கு வேற முடிதான்ப்பா வாங்கினேன். ஏன்னா இந்த மஞ்சள் கலர்ல பட்டு பட்டு கலர் மாறிடுதா? மாறிடுது. எனக்கு அது ஒரு மாதிரியா இருக்குது. கலரா எனக்கு அழகா வெள்ளையா இருந்தது இட்லி பாத்திரம். இந்த கலர் வந்துடுதுப்பா, மேல இருக்கிறது மஞ்சள் தூள் ஆவியில பட்டு. இதுக்கு வேற ஒரு மூடி நம்ம வாங்கிடணும்ப்பா. முன்ன வாங்கிடலாமா? வச்சு விட்டுட்டுக்கிறேன்ப்பா. நிமித்தி ஆற வச்சிடலாம். பல பலன்னு ஆறுனாதான் நல்லா இருக்கும். ஆமாமா, நம்ம நிமித்தி ஆற வச்சிடலாமா? இந்த தட்டுல தான் கொட்ட போறோமாமா? அகலமா இருந்தா தாராளமா ஆறும்பா. அதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு சாப்பாடு போட்டு நம்ம கொட்டி கலர்றதுனால பளபளன்னு இருக்கணும். அதனாலப்பா சாப்பாடு கொஞ்சம் ஆற வச்சுட்டு வந்துடலாம்ப்பா. ஃபேன் காத்துலயாமா? காத்துல நல்லா ஆறின்னு இருக்கும். அதுக்கப்புறம் செய்ய வாட்டமா இருக்கும்பா. சரிங்கம்மா. நம்ம அதுக்குள்ள செய்ய ஆரம்பிச்சிடலாமா? சரிம்மா. எடுத்துட்டு போயிடலாம். ஃபேன் காத்துல இருக்கட்டும். அதுக்குள்ள உருளைக்கிழங்கு ஒரு வாட்டி திறந்து கிளறி விட்டுருவோம்ப்பா. மேல் பக்கம் வெந்திருக்கும், உள்ள வேகாது. ஆமாமா, பாத்துடலாம். உள்ள வெந்துரும், மேல வேகாது இல்லையா? அதனால வட்டமா நல்லா இருக்கும்மா இது. இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பாத்துடலாங்களாங்கம்மா? பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். சரி, 2 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா பெருசா இருக்குமா? பெருசா இருக்கு. எங்கம்மா வாங்குனீங்க இத? இது நான் காய்கறி வாங்கும்போது வாங்கி வந்துட்டேன்ப்பா. இது பாத்தீங்கன்னா பச்சை பட்டாணி எடுத்து வச்சுக்கிறேங்கம்மா. சாதாரண பாத்தீங்கன்னா லெமன் சாதம் நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் அது தான் போட்டு செய்வோம். வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் பாத்தீங்கன்னா எதுல போற பச்சை பட்டாணி போடுறேங்கம்மா, நல்லா கடிச்சு சாப்பிடுறதுக்கு. இந்த சாப்பாடு ஒரு மாதிரி இவங்க சாப்பிடுவாங்க, பிடிக்கலம்மா ஒரு மாதிரி லெமன் சாதம் புளிப்பு அப்படிலாம் இருக்குன்றாங்க இல்லையா? இது கூட இதெல்லாம் போட்டு நம்ம சாப்பிடும் போது ஒரு டேஸ்டா இருக்குங்கம்மா. உடம்புக்கு நல்லது பட்டாணி, பச்சை பட்டாணி. அது கூடவே நம்ம வேர்க்கடலை, முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். இதெல்லாம் சாப்பிடும் போது அந்த இதுவே தெரியாது, லெமன் சாதம் ஒரு டேஸ்டா சூப்பரா குழந்தைங்க கூட ஆசையா விரும்பி சாப்பிட்டுருவாங்க. அதனால இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம தாளிக்கிறதுக்கு இது காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு செஞ்சுக்கலாங்களா? சரிம்மா, ஸ்டார்ட் பண்ணிடலாமாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. இதெல்லாம் கொஞ்ச நேரத்து வேலை தாங்க. இந்த தாளிக்கிறது மட்டும்தான் வேலையே. அது ஈஸியா கிளறிக்கலாம். சாப்பாடு மட்டும் வச்சுட்டோம்னா போதும். இதை டக்குன்னு செஞ்சிடற வேலை. புளிக்குழம்பு மாதிரி கொதிக்க வேண்டியது கூட இல்லை. இது எலுமிச்சை மழை இருக்குது இல்லப்பா, இந்த எலுமிச்சை மரத்தை எப்பவுமே நம்ம நேரா கட் பண்ணிடக்கூடாதுப்பா. எப்படிமா? இப்படி இருக்கு இல்லையா, சென்டரா இப்படி இந்த மாதிரி இப்படி கட் பண்ணக்கூடாது. இப்படி ரவுண்டா குறுக்க தான்ப்பா கட் பண்ணணும். எனக்கு வந்த புதுசுல தெரியாது, அப்பெல்லாம் சமையல்லாம் தெரியாது இல்லையா? இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணிட்டு பிழிஞ்சு பாப்பா, சாரே வராது. அப்புறம் தான் ஆயா சொல்லி கொடுப்பாங்க, இந்த மாதிரி கட் பண்ண கூடாதுமா, சாறு வராது, ரவுண்டா தான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுப்பா. அப்பையில இருந்து ரவுண்டா கட் பண்ணுவீங்களா? ரவுண்டா கட் பண்ணா ஈஸியா சாறு வருதுப்பா. இப்ப கட் பண்ணிக்கலாமா? கத்தி வேற சார்பா இல்ல பழகுதுப்பா. பாருங்கம்மா, இதை கட் பண்ணி பாக்குற கத்தில இது சார்பா கூட இல்ல பழகுது. நம்மளுக்கு பயமா வேற இருக்குமா, கையை கட் பண்ணிக்குவோம். நம்ம எப்பவும் போல வழக்கம் போல நம்ம 60 மணி எடுத்துருவோம். சரிம்மா, ஒரு நாளைக்காவது கத்தில பண்ணிடலாம்னு நினைச்சோப்பா. பண்றேன் இறங்கவே மாட்டேன். ஒரு அது சார்பு இல்லையான்னு தெரியல, வழிவழின்னு கையை அத்துக்கு போனேன். இல்லம்மா, இது எலுமிச்சம்பழமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இதுல வந்தது இல்லையா? 2 எலுமிச்சம்பழத்தையும் கட் பண்ணிட்டோம்பா. என்ன பண்ணலன்னா கொஞ்சோண்டு சால்ட் உப்பு எடுத்து இப்பவே போட்டுக்கணுமாமா? இந்த கிண்ணத்துல போட்டுக்கணும்பா. எலுமிச்சம்பழம் அப்படியே வெறுமா உப்பு இல்லாம நம்ம போடக்கூடாது, ஒரு மாதிரி இருக்கும்.
அதனால நம்ம உப்புல போட்டோம்னா ஒரு மாதிரி புளி கசப்பு வரும் இல்லையா, சிறுங்கசப்பா கூட இருக்கும் இல்லையா, அது இல்லாம வெறும் புளிப்பு மட்டும் அழகா நல்லா இருக்கும்ன்றீங்க. இருக்கும். அதனால நம்ம எப்பவுமே கொஞ்சம் எலுமிச்சம்பழம் நல்லா பண்ணோம்னா கொஞ்சம் உப்பு போட்டு அது மேல நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம்ப்பா. சூப்பர்மா. நம்ம இந்த மாதிரி ஒரு வெடிகட்டி எடுத்து அதை இப்படி பிழிஞ்சிட்டோம்னாக்கா இந்த கொட்டைலாம் இல்லையே வந்துரும்ப்பா. இதுல கொஞ்சம் சோடா ஊத்துனா லெமன் சோடாவாமா? சோடாவா? சோடாவா குடிக்கிறோம் அந்த சோடா? குடிக்கிற சோடாமா? நான் ஏதோ அது அப்படிதாம்மா பண்றாங்க, உப்பு எல்லாம் போட்டுட்டு சோடாவை ஊத்தி மிக்ஸ் பண்ணி கலந்து குத்துறாங்க. அதே மாதிரிப்பா இந்த நம்ம பிழிறோம் இல்லையா, இந்த மேல இருக்கிற கசப்பு வந்துடக்கூடாதுப்பா. இது பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்ப இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு பாவம் செய்யும் போது அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக சொல்றேன்ப்பா. இந்த மஞ்சள் மேல இருக்கு இல்லையா சாறு, அது வராம நம்ம இப்படி பிழிஞ்சுக்கணும்ப்பா. அது பண்ணிட்டோம்னாக்கா இதுல வந்து கசப்பு வரும், இந்த மேல இருக்க தோல்ல கீழே வந்து புளிப்பு இருக்கும், இது கசப்பு இருக்கும். அதனால நம்ம வந்து லேசா அந்த இது வராம பிழிஞ்சு எடுத்துக்கணும்ப்பா சாறு மட்டும். எந்த இதுமா கசப்பு வரும் எனக்கு புரியலையம்மா. இப்ப மஞ்சள் கலர் இருக்கு இல்லையா, இந்த மஞ்சள் கலர் நம்ம இப்படி சேர்த்துக்கிட்டு கசக்கிட்டோம்னா ரொம்ப இதுல இருக்கிற சாறு கொஞ்சம் தோல்ல மேல இருக்க தோல்ல இருந்து வரக்கூடாது, அதுல கசப்பு இருக்கும். அதனால அது கொஞ்சம் வராம இப்படி உள்ள இருக்கிறத மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ரொம்ப இது பண்ண முடியாது, நம்ம அழுத்தி சாரை மட்டும் இப்படி எடுத்துக்கலாம். அது பாத்தியா? சரிம்மா. அதுதான்பா. பிழியறது கூட நம்ம இது கஷ்டமா இருந்தா அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அந்த ஒரு லெமன் பிழியறது வச்சு ஒரு அழுத்தணும்னா வந்துரும் சார்லாம். ஆமாப்பா. நான் அப்பெல்லாம் பஸ்ல போகல, நம்ம தக்குவரத்துக்கு போகும்போது அப்ப பாத்தீங்கன்னா சார் பிழிது சொல்லிட்டு கொண்டு வித்தாங்க. அது வாங்கி வந்து அவங்க பிழிஞ்சு காட்டும் போது நல்லா வந்ததுப்பா. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து பிழிஞ்சா வஞ்சுக்குச்சா, அது பிளாஸ்டிக்ல லேசாகிற மாதிரி இருக்குது, சாரே எடுக்க முடியல. அப்புறம் என்னம்மா பண்ணீங்க? அது போட்டப்பா. அப்பா திட்டினாரா? அப்பாக்கெல்லாம் தெரியாது, நான் தானே செய்வேன், அவருக்கு தெரியாது. காட்டுல அப்பா கிட்டலாம் அதெல்லாம் எவ்வளவுமா வித்துச்சு அப்பெல்லாம்? அப்ப 10 ரூபாய் வித்துச்சுப்பா. அது அப்ப கொஞ்சம் 10 ரூபாய் பெரிய விஷயம்ன்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு லேசா கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம்ப்பா. தண்ணி இல்லாம கூட அப்படியே ஊத்தி பண்ணுவாங்க. நம்ம எங்கேயாச்சும் கட்டின்னு போறோம் இல்லையா ஊருக்குலாம், புளி சாதெல்லாம் லெமன் சாதெல்லாம் கட்டின்னு வெளியூருக்குலாம் போவோம் இல்லையா, அப்பெல்லாம் அப்படியே புளிப்பா ரொம்ப புளிப்பா வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்குலாம் செய்வோம் இல்லையா, அப்ப ரொம்ப புளிப்பா பல்லு பூசுற மாதிரி இருக்கும் சாப்பிட. அதனால நான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊத்திக்குவேன். அது மாதிரி ஒரே மதியானம் வரைக்கும் சாப்பிடுறேன் இல்லையா, அப்ப தண்ணி ஊத்திக்குவேன். எங்கேயாச்சும் தூரமா கட்டின்னு போறப்ப தண்ணி இல்லாம அந்த மாதிரி செஞ்சு நல்லா புளிப்பா செஞ்சுங்க. சூப்பர்மா. கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா அப்படி ஊத்தி வேர்க்கடலை இருக்குது இல்லையா, அதெல்லாம் வறுத்துக்கலாமா? வறுத்துக்கலாம்ப்பா. வேர்க்கடலை இப்ப வறுத்த வேர்க்கடலையே கூட வாங்கினோம்னாக்கா 2 உடச்சி கூட நம்ம தாளிக்கும் போது கூட போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி போட்டுருவோம். அந்த மாதிரி போட்டா புளி பூராம அப்படியே சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். அதனால இந்த மாதிரி பண்ணும். உங்களுக்கு அந்த மாதிரி கூட டக்குன்னு பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வறுத்தே இருக்கும், அது இருக்கும் இல்லையா, அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே தாளிக்கிறோம் இல்லையா, அப்ப போட்டுக்கலாம், இல்ல கலர் மாதிரி போட்டுக்கலாம், போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி போடுவோம்ப்பா. கொஞ்சம் நல்லா சிறப்பா பொரியுது இல்லையா, சாப்பிட நல்லா இருக்கும். அது இதுவுமே நல்லா முறுமுறுன்னு ஆயிடும். முறுமுறுன்னு சாப்பிடறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். அதனால இது மாதிரி நம்ம இந்த மாதிரி சிறப்பா நல்லா பொரிஞ்சிச்சுப்பா. எடுத்துடலாமா? இப்ப எடுத்து தனியா தட்டுல வச்சுக்கலாமா? இதே மாதிரி முந்திரியுமே இப்ப பொரிச்சுக்கலாமா? அதே எல்லையே கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுட்டு இருக்கலாம்ல. வேர்க்கடலை ரொம்ப நேரம் ஆகும் வரணும் இல்லையா, பச்சை அதுக்குள்ள இது கரிஞ்சிடும். அதனால சூப்பர்மா. நம்ம இதெல்லாம் நிறைய வேணா கூட போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான்ப்பா. போட்டு செய்யலாம், போடாம செய்யலாம், இருந்துச்சுன்னா போட்டுக்கலாமா? சாதாரணமா செய்து நம்ம கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், வேர்க்கடலை, முந்திரி, பச்சை பட்டாணி இதெல்லாம் வந்து பிடிக்கும்னா அந்த நேரத்துல வீட்டுல இருந்தா போட்டுக்கலாம். வீட்டுல இருந்தா போட்டுக்கலாம்ப்பா. சூப்பர்மா. முந்திரியும் இப்ப நல்லா சிகப்பா பொரிஞ்சிச்சுப்பா. எடுத்துடலாமா? ஆனா முந்திரி மட்டும் சரியா பொரியாம எடுத்துட்டோம்னா ரப்பர் மாதிரியா இருக்கும். அதுக்குதான் கொஞ்சம் சிகப்பா பொரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும். ஒரு மோர்னு இருக்கு இல்லையா, நான் நிறைய வாட்டி பாத்துருக்கேம்மா. ஒரு மாதிரி நம்ம நசுக்குன்னு இருக்க மாதிரி ஆயிடுது. அதுக்காக முந்திரி மட்டும் நல்லா பொரிச்சுக்கணும். இப்ப பச்சை பட்டாணி இருக்குது இல்லையா, பச்சை பட்டாணியும் போட்டு பச்சையா இருக்குது இல்லப்பா, அது வந்து ஒயிட் கலர்ல மாறணும். நிறைய தெரிஞ்சிருக்காங்க. நானே வீடியோ இப்ப எடுத்து பாப்பேன் இல்லையா, அப்பதான் வெந்துடும் அது. அதுக்காக நம்ம காஞ்ச பட்டாணி தாங்கம்மா தண்ணியில நைட்டே ஊற வச்சுட்டோம். காலையில இந்த மாதிரி எடுத்து செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு
இது நல்லா கொஞ்சம் பொரியும் போது என்ன பண்ணும்போது பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த கிட்ட இப்படி பார்த்துன்னு இருக்கக்கூடாதுப்பா. இப்போ நல்லா இது வெள்ளையாயிடுச்சுப்பா, வறந்துச்சு. எடுத்துக்கலாமா? எடுத்துடலாமா? ஒரு மாதிரி சவுண்ட் வர வருதுமா? இதுல ஆரம்பிக்கிறதுக்காக புசு புசுன்றாங்க. எலியில கத்தனா ஒரு சவுண்ட் வருமே, கீச்சு கீச்சுன்னு அந்த மாதிரி வருதுமா. எடுத்து வச்சிடலாம் தனியா. இதுப்பா எண்ணெல்லாம் எடுத்துட்டு, ஆனா எல்லாமே சின்ன தீயில தான்ப்பா பண்ணணும். கடகடன்னு வர அது தீஞ்சு போயிடும். நம்ம லெமன் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம்ப்பா. பாப்பா நம்ம இது ஒரு வாட்டி பாத்துடலாம்ப்பா. உருளைக்கிழங்கு போட்டோம் இல்லையா, வெந்துச்சான்னு சொல்லி. நல்லா வெந்துச்சு. இந்த சாப்பாட்டுக்கு அப்படியே பெருசு பெருசா எடுத்து வச்சு சாப்பிட்டா பிடிக்கும் இல்லையே, அதான் வெந்துச்சுப்பா. எடுத்து வச்சிடலாமா? எடுத்து வச்சிடலாமா? கரெக்டா இருக்கு. வெந்துச்சான்னு காட்டுறேன்பா. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டுமா? அப்படியே இருக்கட்டும். நம்ம லெமன் சாதம் செஞ்சு முடிக்கிறதுக்கும் இதுக்கும் கரெக்டா இருக்கும். நம்ம அப்படியே சின்ன தீ வச்சு விட்டுலாம்ப்பா. நம்ம இப்ப லெமன் சாதத்துக்குள்ள போயிடலாமா? போயிடலாம்ப்பா. சரிம்மா. எண்ணெய் ஊத்திட்டு ஆஃப் பண்ணிட்டீங்களேம்மா? ஆமா, எண்ணெய் ஊத்திட்டு ஆஃப் பண்ணிட்டு இந்த பக்கம் அப்புறம் தீஞ்சு போயிடுச்சுன்னா அக்கா நல்லா இருக்காது இல்லையா? சரி சரி. இப்ப எண்ணெய் காஞ்ச உடனே வழக்கமா போடுற எல்லாமே போட்டுடணுமாமா? அம்மா சொல்லுவாங்க, போனோம்னா அந்த அடுப்பாண்ட எதையோ ஒண்ணு செய்தோமா சாப்பிட்டோமா, இப்போ வேலைக்கு போனோமே அங்க போய் வேலை சரி எதையோ ஒண்ணு செய்துட்டு வான்னா, அங்க போனா இந்த பசங்க கேக்குதுன்றதுக்கோசம் இல்லாதெல்லாம் பண்ணி கிடக்குறேன்றாங்கம்மா. இந்த மாதிரி லேட் பண்ணிடுவேன். போனோம்னா தாழ்ச்சியா செய்தேன்னா அப்படின்னா இதுல தியாகி அவனுக்கு இந்த வேர்க்கடலை சொல்ல மாட்டேன், கலக்கான்னு சொல்லுவாங்க. கலக்கா, பட்டாணி, முந்திரி இதெல்லாம் போட்டு கிடக்கணுமான்னு கேட்பாங்க. சரி பசங்க ஆசையா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லுவேன். அவங்களால இதெல்லாம் போட்டா சாப்பிட முடியலன்னு சொல்றதுக்காக அவங்க இந்த மாதிரி போட்டாலும் டென்ஷன் ஆயிடுறாங்கம்மா. ஒரு காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டு தாச்சி செய்ய வேண்டியது. தாயாக்கு பல்லு இல்லைன்றதுனால அவங்களுக்கு இப்படி போட்டா பிடிக்க மாட்டேங்குது போல, அதனால எங்க மேல பழி சொல்லிடுறாங்க. நம்ம இப்ப கூடவே போனோம்னா போட்டுக்கலாம்ப்பா. ஏன்னா தீ ஆரம்பிச்சிடும். சின்ன தீய வச்சுட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் அதிகமா போட்டுக்கினா கருப்பா கலரா இருக்கும் இல்லையா, அதுக்காகப்பா. அது கூட நம்ம தேவையான அளவு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்கம்மா, ஒரு டீஸ்பூனு. அதுலேயே நம்ம கடலைப்பருப்பு இருக்குல்லப்பா, அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம், ஜீரண சக்தி ஆகும் இல்லையா, அதுக்கு நம்ம சீரகம் போட்டுக்கலாம். சூப்பர்மா. 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம கடுகு பொரியுது இல்லப்பா, நல்லா பொரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்பயே போட்டோம்னால இது காஞ்ச மிளகாய் டொக்கு டொக்குன்னு வெடிக்கும். பொரிஞ்சுனே இருக்கு இல்லையா, பாதி பொரிஞ்சிச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம்ப்பா. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கணுமா காரம். இப்போ நிற்க எதிர்றாரு வெடிக்கணுமா? அதே மாதிரிப்பா காஞ்ச மிளகாய் வந்து நான் இந்த லெமன் சாதத்துக்கு மட்டும் கிள்ளி போட மாட்டோம். இந்த மாதிரி முழுசாக போட்டுக்கலாம், ஓட்டை போட்டு. வந்துப்பா நம்ம கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. இந்த நேரத்தில் எண்ணெயே போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்கம்மா. அது கூடவே நம்ம மஞ்சத்தூள் வச்சுக்கிறோம்லப்பா, அதையும் போட்டுக்கலாமா? மஞ்சத்தூள் போட்டு கலருக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும்ப்பா. இதுல நம்ம கலர் வரும் இல்லையா, நம்ம கலர்னா எண்ணெயிலே போட்டுடணுமாமா? எண்ணெயிலே போட்டுக்கலாம்ப்பா. ஏன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் லெமன் ஊத்த போறோம். இப்போ கருவேப்பிலை வச்சுக்கிறோம் இல்லையா, அதுவும் போட்டுடலாம். எல்லாம் இப்ப நல்லா புரிஞ்சிச்சு சிறப்பா. லெமன் இப்போ புழிஞ்சு வச்சுக்கிற லெமன் உப்புலாம் போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த சூடு இருக்குல்லப்பா, இதுலயே ஊத்திடலாம். ஏன்னா கசப்பாயிடும், அதுக்காக ஆஃப் பண்ணிட்டு ஊத்திடணுமாமா? மஞ்சத்தூள்லாம் ஏற்கனவே கொதிச்சிச்சு இல்லையா, நம்ம உப்பு சூடு கூட இந்த நம்ம ஊத்திருக்கோம் இல்லையா, அந்த சூட்லயே சரியாயிடும். சூப்பர்மா. சாப்பாடு போட்டு கலரிக்கலாம்ப்பா. கலரிடலாமா? இங்க பாருப்பா, சாப்பாடு நல்லா பளபளன்னு இப்படி ஆறிடுச்சு. நம்ம இப்ப தேவையான அளவுக்கு போட்டு கலரிக்கலாமா? நம்ம அதிகமா சாப்பாடு வேணும், நமக்கு இந்த மாதிரி லெமன் சாதம் நிறைய வேணும்னா எத்தனை பழமோ அது சாப்பாடுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நிறைய பூனைங்க இருக்கிறாங்கம்மா. இங்க பூனைங்க நிறைய இருக்கிறாங்க. ஒரே காத்தின்னு சவுண்ட் போட்டு இருக்கிறாங்க பாருங்க. இங்க கேட்கும், பக்கத்துல இருக்கிறாங்க. சின்ன குழந்தை அழுகுற மாதிரி கேக்குதுங்கம்மா சவுண்டு. எல்லா சாப்பாட்டையும் போட்டோம்ப்பா, புளிப்பா இருக்குது. ஆமாமா, அதனால எல்லா சாப்பாட்டையும் போட்டலாம். நம்ம உப்புலாம் தேவையான அளவுக்கு செக் பண்ணிக்கலாங்கம்மா. இந்த நேரத்துல தான் உப்புலாம் செக் பண்ணிக்கின்னு நம்ம கலரிக்கணும்.
ரொம்பவுமே புளிப்பாவும் இருக்க கூடாதுலமா. ரொம்பவும் புளிப்பா இருந்தாலும் நம்ம சாப்பிட்றது அப்படியே புளிப்பா இருக்கும் இல்லையா, நம்ம வெளியூருக்கு எடுத்துன்னு போனா அந்த மாதிரி எடுத்துன்னு போகலாம், கெட்டு போகாம இருக்கும். நம்ம இப்ப பச்சை பட்டாணி இந்த வேர்க்கடலை முந்திரிலாம் வச்சிருக்கலாங்கம்மா, இப்ப போட்டுக்கலாங்களா? இது போட்டு கூடவே கிளறிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏன் வைக்கிறேன்னா மேல டெக்கரேஷன் பண்ணிக்கலாம்ப்பா. சரிம்மா, அதுக்காக வைக்கிறேன். அப்புறம் கிளறிப்போம். நம்ம எங்கேயாவது வெளியெல்லாம் கட்டி போறோம் ஊருக்குலாம் போகும்போது அப்ப பச்சை பட்டாணி எல்லாம் போட வேண்டாம், சாப்பாடு கெட்டு போயிடும். வேர்க்கடலை முந்திரி அது மட்டும் போட்டுக்கலாம். நான் இப்ப சரி வீட்டுல சாப்பிட்றதுக்காக போடுறோம். என்னம்மா டெக்கரேஷன் நடக்குதாம்மா? ஆமாப்பா. சூப்பர்மா, அழகா ரெடி பண்ணிட்டீங்களேம்மா. ஆமாப்பா, நல்லா பண்ணிட்டோம். அழகா லெமன் சாதம் ரெடி பண்ணிட்டோங்கம்மா. பச்சை பட்டாணி வேர்க்கடலை முந்திரி எல்லாம் போட்டு வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். செம்மையா ரெடி ஆயிடுச்சுமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யா அம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.